இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் 2025க்கான சீனியர் ஃபஸ்ட் பேட்ச் நடந்துச்சு இல்லையா, அதுக்கான செகண்ட் பேப்பர் கொஷின் பேப்பரை பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங்கில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதாவது ரன் ஆன் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டு வந்து அப்படியே கண்டினியூ ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டினியூ பண்ணி நீங்கள் கேப்ஸில் ஃபுல்லாக அடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு உள்ள கண்டென்ட் இதை பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஹெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1 2 3 4 லைன் இருக்குது. 4 லைனுக்கு இது டிஸ்ட்ரிக்டை வந்து சென்டர் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு 2.5 நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஃபஸ்ட் லைன் அடிச்சுட்டு ஐஃபன் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் இந்த ஷெட்யூல் அடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டிக்கு, அதாவது 3.5 டோட்டலும் ஜென்ரலும் அடிக்கணும். 4th லைனில் இந்த காஸ்ட்டு இதெல்லாம் அடிக்க போகிறீங்க. இந்த வேர்டையும் அடிச்சிட போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு உள்ள கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. ஃபஸ்ட் ரோவில். செகண்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. காஞ்சிபுரம் மேலேயும் திருவள்ளூர் கீழேயும் வருது. இந்த இடத்துல 49 எடுத்துகிட்டு 12 அடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. இங்கே விழுப்புரமை சேர்த்து அடிக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை அடிச்சுட்டு செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வேலூர் யூஸ் அப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கேப்ஸில் அடிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸில் எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கல. அடுத்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இது செட் பண்ணி திரும்ப அடிக்கணும். அப்படி தான் அடிக்கணும். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 28 எடுத்துகிட்டு 23 போட சொல்லியிருக்காங்க. அடுத்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், இது 04 எடுத்துகிட்டு 01 அடிக்கணும். இங்கே வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அடுத்த லைனில் பாருங்கள், அப்படியே அடிச்சிட போகிறீங்க. இங்கே எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் அடித்து இந்த கோடு போட்டு முடிச்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நோட் அடிக்க போகிறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நோட்டு கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த கண்டென்ட் அப்படியே அடிக்க போகிறீங்க. கண்டினியூஷனை எப்பயும் போல் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி அடிச்சிட போகிறீங்க. இந்த கண்டென்ட் முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த பேராகிராஃபை முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பேராகிராஃபில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பாருங்கள், டேட்டாவை இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே எஸ்ஸை வந்து அப்பர் கேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, கேப்ஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஸையும் கேப்ஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் அஃபிஷியல் வந்திருக்கு. நீங்கள் ஹெட்டிங் எப்பயும் போல் கேப்ஸில் அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு ஃப்ரம் 10லேயும் செயின் 41லேயும் 242லேயும் அடிக்க போகிறீங்க. இந்த ஃப்ரம் கண்டென்ட் வந்து 12 அடிக்க போகிறீங்க. இது 44ல் அடிக்க போகிறீங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது வந்து கண்டினியூ 44ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஸ்டார்ட் பண்ணி அடிச்சுட்டே வர போகிறீங்க. இதோட கண்டினியூஷன் இருக்கிறதுனால ஆல்லேருந்து ஏஎல் விட்டுட்டு இந்த 2வது எல்லேருந்து இந்த கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முடிஞ்சதும் இதெல்லாம் வந்து அப்படியே நெக்ஸ்ட் லைனில் அடிக்க போகிறீங்க. இந்த செகண்ட் பாயிண்ட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் லைனில் 2 டாட், அதாவது 44லேயே 2 டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த ஆல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதோட கண்டென்ட் மடக்கி அடிக்கிறதுனால முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டு அடிக்கிறோம். அதுக்கு அடுத்த லைன்லேயே 3 டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த கண்டென்ட்டை வந்து ஃபஸ்ட் லைன் வந்து எப்பயும் போல் இந்த ஆல் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் மடக்கி அடிக்கிறப்போ இந்த 2வது எல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி ஒரு லைனாக நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு எல்லா லைனும் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே ஐஃபன் அடிக்க போகிறீங்க. அப்புறம் இந்த லெட்டர் நம்பரை என்ன பண்ண போகிறீங்க, லெட்டரையும் டேட்டையும் சென்டர் பண்ணி அடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு சாருக்கு அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டு சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து 2260 அடிக்க போகிறீங்க. சப்ஜெக்ட் முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு ரெஃபரன்ஸ் இங்கே ரிகார்டிங்கை நீங்கள் அப்ரிவேட் பண்ணணும். இங்கே ஐஃபன் வருது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் வரும். இந்த டியூப்ளிகேட்டை செட் பண்ண சொல்லியிருக்காங்க, அடிச்சுட்டு அப்படி தான் அடிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 6 ஐஃபன் வந்து 37 டிகிரி விட்டு அடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பேராகிராஃப். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் நம்பர் வராது, 5 ஸ்பேஸ் விட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பேராகிராஃப் முடிஞ்சதும் அடுத்த பேராக்கு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் பேரா. ஃபஸ்ட்டு பேராவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஜனெல்லாம் டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேராவில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. 3rd லைனில் இந்த 6 வந்து டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4th லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வித்தை எடுத்துகிட்டு விக்ஸ் அடிக்க சொல்லியிருக்காங்க. அதான் இந்த பேரா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. 2 லைன் ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் பேரா முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டு 2 டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் லைனில் பார்த்தா இந்த ஆல் எடுத்துகிட்டு ஆர் இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் லைனில் பார்த்தா எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. 3rd லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சியை வந்து அப்பர் கேஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே விஇஆரை அடிக்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் லைனில் வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை, அடுத்த லைன்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபாரை மட்டும் இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 லைன்லேயும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. பேராகிராஃப் முடிஞ்சிச்சு. 2 லைன் ஸ்பேஸ் விட்டு என்க்ளோஷர் ENCL.colon ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆஸ் அபோ இது அடிக்க போகிறீங்க. இதுக்கப்புறம் 4 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பிரின்சிபல் செக்ரட்டரி டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை என்ன பண்ண போகிறீங்க, ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு காப்பி டூ 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, அதாவது லெஃப்ட் சைட் கார்னரில். காப்பி டூ அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த அட்ரஸோட கண்டினியூஷன் இருக்கிறதுனால முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கண்டினியூஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்படியே வந்து இந்த இலேருந்தே எல்லா கண்டினியூஷனும் இருக்கும். இந்த சென்னை 6,09,6,09,000 அடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் இது 10லேருந்து எப்பயும் லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, இது நியூ அட்ரஸ்ஸு. இது லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து த டைரக்டர் ஜென்ரல் லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்தே இந்த த டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸை அடிக்க போகிறீங்க. இதோட கண்டினியூஷன் வந்து சென்னை 6,04,000 இருக்குது இல்லைங்களா, அதனால் இதை மடக்கி அடிக்கிறப்போ ஈக்கு நேராக ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த லெட்டரை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது மாதிரியான அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பேப்பர் வந்து இதுதான் வந்திருக்கு.